என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா? வாயை திறந்து பேசியா? இல்லை சார், அது வந்து உன் வழக்கம் ஒன்றும் தேவையில்லை. ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது இருந்தால் யாரையா பொறுப்பு? ஹையர் ஆஃபீஸர்ட்டையும் பிரஸ்கிட்டையும் நீ வந்து பேசுவிய? நீ சினிமா ஹீரோ மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுவ. ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா ஒன்றும் தெரியாமல் நிற்ப. நாங்கள் தலையை பிடிச்சி கலையணும் இல்லை? அது இல்லை சார், ஒரு குழந்தைய கொண்டிருக்காங்க, அதனால தான் நான். நிறுத்தியா? அது எங்களுக்கு தெரியாதா? என்ன பண்ணணும்னு எனக்கு நீ சொல்லித்தரையா? அன்னைக்கு எப்படி தான் அந்த ராயபுரம் பெருமாளை வழக்கட்டாயமா அடிச்சு சமைக்க வச்சிருக்க. அதை திம்ரா எனக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணா நீ நாங்கள் சீட்டில் உட்காந்துருக்கா? யோ அதெல்லாம் அப்படியா? உன்ட்ட என்னையா சொன்னேன்? பணத்தை கொடுத்துருவா, மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சொன்னேன் இல்லையா? அப்புறம் என்ன இப்படி பண்ண? நல்ல வேலை குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. இது முதல் தடவை இல்லை, இதே மாதிரி பல தடவை சீனியர் ஆஃபீஸர் பேச்ச கேட்காம ஓஸ்டதுக்கு நடந்திருக்கேன். நான் உனக்கு பல தடவை வான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது சார். ஐ எம் வெரி சாரி. பன்னீர்செல்வம் சார், இந்த கேஸை நீங்கள் எடுத்து நடத்துங்க. இவர் கிழிச்சது போதும். தேங்க்யூ சார். சீனியர் ஆஃபீஸர் பேச்சை கேட்காம எங்களோட எந்த அனுமதியும் இல்லாமல் நீங்கள் பண்ண இந்த காரியத்துக்கு உங்களை 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறேன். போங்க வீட்டில் போய் நல்லா தூங்க.